நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஒன் சைடட் அப்ரோச். அதாவது நம்மளுடைய நிலை எப்பவுமே உணர்ந்துப்போம். நம்ம என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியும், நம்ம எதுக்காக பேசுகிறோன்னு தெரியும். ஆனால் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிற அடுத்த நபருடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவங்க ஏன் இதை யோசிக்கிறாங்க அப்படின்ற அந்த இன்னொரு பர்சனுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு என்றைக்கும் வர்றதே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறது தான் எப்போவுமே முதல் பிரச்சனையாக இருக்குது. இந்த 21 days ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதல் வந்து இப்போ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நமக்கு வராது, அது நம்ம இன்பில்ட்டாக உருவாக்க வேண்டியது இருக்குது. அப்போது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற இந்த எண்ண மாறுதல்கள் அடுத்த பர்சனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, நமக்கு அவங்களுக்கும் ஏற்படுற கான்வர்சேஷனில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் எதனால் உருவாகுதுன்றது இந்த 21 நாள் ப்ரோக்ராமில் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் அபவுட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற ப்ராக்டிசஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கணவன் மனைவியாவோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாவோ இருந்தால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாண்டிங்கை பெட்டர் பண்ணிக்கிறதுக்கும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.